என்னங்க எப்படி பக்கத்தில் என்னங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி லோகநாதன் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கல்வெட்டு வைத்து புகழஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மண்டல தலைவர் இந்திரன் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற மண்டல தலைவர் டி காமராஜ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் ஜோதிக்குமார் அவர்களே, ஒரு சினிமாவில் கேட்பாங்க, தில்லானா மோகனாம்பால் நினைக்கிறேன், சிவாஜி கணேசனை பார்த்து மனோரமா கேட்பாங்க, இந்த நாயனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்கன்னுவாங்க. என்ன விஷயம்னு கேட்பாங்க. இல்லை, நீ வாசிக்கிற நாணயத்தில் என்னது நாதஸ்வரத்தில் தான் இந்த சவுண்டு வருதா, இல்லை நான் கொடுக்குற இந்த நாதஸ்வரத்தில் சவுண்டு வருதான்னு. அதுபோல் முதலாமாக மைக்கில் வந்து பிரமாதமாக பேசிவிட்டு அதுக்கு பின்னால் வரவங்க நாதஸ்வரம் எல்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற தம்பி வேலுமணி அவர்களே, தாம்பரம் மாநகரத்தினுடைய மேயர், எனக்கு முன்னால் உங்கள் மத்தியிலே கருத்துக்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு வசந்தகுமாரி அவர்களே, மாமன்ற உறுப்பினர் டிஆர் கோபி அவர்களே, ரமணி ஆதிமூலம் அவர்களே, இரா விஜயகுமார் அவர்களே, இரா செல்வகுமார் அவர்களே, ஜா ரவிக்குமார் அவர்களே, முத்துமாறன் அவர்களே, தினேஷ்குமார் அவர்களே, சகோதரி லோ இலக்கியா அவர்களே, நான் யாருக்கு டிசிக்னேஷன் பேரெல்லாம் சொல்லலை. காரணம், நிறைய பேர் வேலுமணி எழுதி கொடுத்துருக்காரு, கொஞ்சம் நேரம் ஆகுன்றதுக்காக. ஏன்னா நானும் எவ்வளோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். கூட்டத்தில் பல பேர் டீ கடையில் பேசிகிட்டு இருப்பாங்க, சில பேர் கட்சி விஷயத்தை பேசி கொண்டு இருப்பார்கள், சில பேர் சொந்த கதையை பேசி கொண்டு இருப்பார்கள், சில பேர் எப்போதும் இந்த மீட்டிங் முடியும் வீட்டுக்கு போகலான்னு நினைப்பார்கள். ஆனால் உணர்வுபூர்வமாக இருக்கிற ஒரே இயக்க கூட்டம் இந்த கூட்டத்தை தவிர எனக்கு வேறு எந்த கூட்டமும் தெரியவில்லை. ஆகவே தான் சுருக்கமாக சொல்கிறேன். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தம்பி சுரேஷ் அவர்களே, ஆர் தாமோதரன் அவர்களே, பெரியநாயகம் அவர்களே, தம்பி லோகேஷ் குமார் அவர்களே, இளஞ்செழியன் அவர்களே, வட்டச்சார் ரமேஷ் பாபு அவர்களே, கேடிவி முருகன் அவர்களே, கலைவாணன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, கமலா ஆரோக்கியசாமி அவர்களே, தம்பி சந்தோஷ் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, விஎஸ்பி சேமுத் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மரியதாஸ் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, பவுன்ராஜ் அவர்களே, வேலு அவர்களே, தனலட்சுமி அவர்களே, பிரபு அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, வே தங்கராஜ் அவர்களே, கா ராமு அவர்களே, இன்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் உறுப்பினர் கலைச்செல்வி ஜோதிக்குமார் அவர்களே, முன்னாள் உறுப்பினர் சகோதரர் சந்திரமோகன் அவர்களே, முன்னாள் உறுப்பினர் சகோதரி ரங்கநாயகி அவர்களே, மங்களபுரம் பாபு அவர்களே, கார்த்திக் அவர்களே, சித்திரம் வாசுதேவன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, எல்எம் சந்திரகுமார் அவர்களே, திவாகர் அவர்களே, இந்த பகுதியில் முன்னாள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் கோபிநாத் அவர்களே, எம் கார்த்திக் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, கானா மணி அவர்களே, மதன் அவர்களே, பன்னீர் அவர்களே, எம் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி இதற்கு பின்னாலும் தொடர் நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரி கோமதி லோகநாதன் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகளே, கழக தோழர்களே, யாரோ பேராது விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வருகை புரிந்திருக்கின்ற இளைஞரணி தம்பிமார்களே, மகளிரணி சகோதரிகளே, பொதுவாக யார் எப்போது பேசினாலும், நான் என்னை எவ்வளவு பாராட்டி பேசினாலும் அல்லது திட்டி பேசினாலும், குறிப்பாக நான் எதற்கும் அசராமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன். சொல்கிறவங்க உண்மையில் பேசுகிறாங்களா
இல்லது நாளை காலையில் ஏதாவது உதவிக்கு வருவாங்களா, இல்லது அந்த உதவி செய்ய முடியுமா என்றெல்லாம் பல கோணங்களிலே பார்த்து பழக்கப்பட்ட நான் இந்த மேடையிலே பேசுகின்ற பொழுது தலைவர் கலைஞர் சொல்வார் பார், தேனில் வண்டு விழுந்தால் எப்படி நெளியுமோ அதை போல் நெளிந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருந்தேன். காரணம், இது லோகநாதனுடைய 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய வேலுமணி அவர்கள் இதே பகுதியிலே ரேஷன் கடையும் திறக்க வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய லோகநாதன் அவர்கள் இங்கே பேசிய காமராஜாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர் எப்படி நடந்து கொள்வார் என்றெல்லாம் பல செய்திகளை சொன்னார்கள். இதைவிட முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் அவருடைய படத்திறப்பு விழாவிலே அந்த செய்தியை சொன்னேன். மீண்டும் இப்பொழுது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் ஞாபகப்படுத்துவது யாராவது கழக தோழராக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் செய்வர்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அவர் என்னதான் பழகினாலும், என்னதான் இயக்கத்தில் இருந்தாலும், என்னதான் நமக்கு விசுவாசமாக இருந்தாலும், தொழில் என்று வரும்போது தொழிலை தான் கவனம் செலுத்துவாரே தவிர மற்றதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது. ஏன் கண்ணுக்கு தெரியாது என்று சொன்னால், என்கிட்ட சொன்னால் அது தப்பாயிட்டா, அடுத்தவன் பாதிச்சிட்டா நம்ம தொழில் பாதிக்கும்னு சொல்லிட்டு இதுவரை எனக்கு தெரிந்து அதிமுக ஆட்சி காலத்திலும் வியாபாரம் செய்திருக்கிறார், திமுக ஆட்சி காலத்திலும் வியாபாரம் செய்திருக்கிறார். எந்த ஒரு அதிகாரியும் காட்டி கொடுக்காத ஒரு சிறந்த ஒரு வியாபாரியாக இயக்க தோழராக இருந்தவர் தம்பி லோகநாதன் அவர்கள். அன்றைக்கு பேசுகின்ற போது சொல்லிவிட்டு தான் அவருடைய குடும்பத்தாருக்கு சொன்னேன். அப்போ 3 பேருமே லேடிஸ் நினைக்கிறாங்க, 3 பேருமே பசங்க லேடிஸ் இருக்கும்போது சொன்னேன், உங்கள் தந்தையார் செய்த தொழிலை நீங்கள் தைரியமாக தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னேன். இப்பொழுது செய்வதை போல நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வளருவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து அதை பிக்கப் செய்து எடுத்துக்கொள்ளும் செல்வது என்பது மிக மிக ஒரு கடினம். ஆனால் அவருடைய தந்தை இல்லையே என்ற ஒரு கவலை மறந்து, கணவன் இல்லையே என்று அவருடைய துணைவியாரும் மறந்து தொழிலையும் ஒழுங்காக பார்க்கிறார்கள். அவர் விட்டு சென்ற இந்த இயக்கத்தையும் தொடர்ந்து ஒழுங்காக அவருடைய பெயரை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த பணியில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய உதவி. திராவிட முன்னேற்றக் கழகம், தைரியமாக இருங்கள், எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தின் பின்னால், இந்த பகுதி தோழர்கள் பின்னால் நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே நம்முடைய இந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது திடீரென்று லோவுக்கு முன்னால் கோபி, லோவுக்கு முன்னால் கோபி என்று சொல்லி கொண்டு வந்தார். பரவாயில்ல, இந்திரனுக்கு பழைய கோபி ஞாபகமாக வந்திருக்குதே அப்படின்னு நானும் யோசனை பண்ணி பார்த்து கொண்டு இருந்தேன். நான் இப்போ இருக்கிற கோபியை மறந்துட்டேன். பழைய 27வது வட்டத்துடைய கோபியை இப்போ கோழிக்கடை வச்சுருக்காரு பாருங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ கோபி வட்ட செயலாக இருந்திருக்கலாம், அதற்கு முன்பால் அண்ணன் வேலாயுதம் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம், அதற்கு முன்னால் போஸ் இருந்திருக்கலாம், அதற்கு முன்னால் கோபி இருந்திருக்கலாம், அதற்கு முன்னால் நாராயணன் என்பவர் நம்முடைய கிறிஸ்டின் காலேஜ் எதிரில் சைக்கிள் ஸ்டாண்ட் வைத்து இதே பகுதியில் வாழ்ந்தவர். நான் சொல்கிறது சரியாக இருக்குதா இல்லையான்றது இந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்தோழர்கள் தான் சொல்ல வேண்டும். யாருக்குமே ஞாபகம் இல்லை நாராயணன் இல்லை, இருக்குதா? சரி, ரைட், ஓகே. பக்கத்தே ஓடுதா? எனக்கு ஓடு தெரியல. ஆக இந்த பகுதி தொடர்ந்து இதுவரை வேலை இந்த தங்கச்சி பேர் எழுதி கொடுத்தா விட்டு சின்ன தாயாப்பா கொல்லம்மாவா ஆதிலட்சுமி கலா பேர் கூட பார்த்துட்டேன் நான். இருக்குதா? தாண்டி போயிட்டா? ஞாபகப்படுத்த கூட வீட்டில் போய் திட்டு வாங்கிறது யாரு? மாலா பேர் விட்டா கூட வேற கட்சிக்கு போயிட்டு வந்துன்னு சொல்லலாம். ஆனால் கலாவை சொல்ல முடியாதுல்ல. மன்னிக்கணும், அதனால் முதலே மன்னிப்பு கேட்டேன். இருந்தாலும் கலாவையோ நம்முடைய கொல்லமாவையோ இந்த இயக்கம் மறக்கக்கூடாது. காரணம், அந்த அளவிற்கு தேர்தல் என்று வந்துவிட்டால் இந்த இயக்கத்திற்கு தேர்தல் களப்பணி ஆற்றுவதிலே இவர்களுக்கு ஈடு இணையாக இன்னொருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
கழக பணியாற்றக்கூடியவர்கள். அதுபோல் நம்முடைய ரேஷன் கடையை பற்றியும், அதுபோல் இங்கே இந்த பகுதியில் என்னென்ன பணிகள்லாம் நடைபெற்றது என்பதை நம்மளுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் வேலுமணி அவர்கள் வெகு சிறப்பாக இங்கே எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தார். வேலுமணி கடைசியாக பேசியிருக்க வேண்டிய ஆள். எப்படி இந்த பகுதி வலுவாக இருக்கிறது, எப்படி இந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது, எப்படி நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது, இந்த இயக்கத்திலே தம்பி வேலுமணி நாங்களெல்லாம் முன்னேறுகிறோமே தவிர எங்களுக்கு பின்னால் இருந்து எங்களை வளர்த்து விட்டு இந்த இயக்கத்தையும் வளர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தம்பி தான் வேலுமணி அவர்கள். வேலுமணி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. இதே மேம்பாலம் பக்கத்தில் இருக்கின்ற இந்த மேம்பாலத்திற்கு நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். முறையாக திருமண கூட்டம் நடத்தியிருக்கின்றோம், உண்ணாவிரதம் நடத்தியிருக்கின்றோம், மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருக்கின்றோம், கடைசியாக ரயில் மறியல் போராட்டம் என்று நடத்தி ஒரு முறை உண்ணாவிரதம் போராட்டம் அறிவிக்கப்பட்டு சரியாக மணி சாப்பாட்டு வேலை 1 மணிக்கு இன்னும் அவரை மைக்க கூடுகிறோம். 2 மணி நேரம் தொடர்ந்து இந்த தாம்பரத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் தாம்பரத்திற்கு இந்த மேம்பாலம் பற்றியும் உண்ணாவிரதத்தில் பேசி எனக்கு தெரிந்து ஒரே பேச்சாளர் தம்பி வேலுமணியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இவர்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள், அது இந்திரனாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியிலே நம்மளுடைய மாமன்ற உறுப்பினராக தம்பி ஜோதிக்குமார் இங்கே தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். ஜோதிக்குமார் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட அவருக்கு முன்னால் இதே பகுதியில் அப்துல்லா பாய் மாமன்ற உறுப்பினராக இதே பகுதியிலே பணியாற்றினார். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, கரிகடை ஏகாம்பரம் நினைக்கிறேன் அவர் பேர், கண்ணனுடைய தம்பி. ஏகாம்பரம் தானேப்பா? ஏகாம்பரம் தானே பேர் மாற்றி சொல்லிட்டு போகிறேன். ஏகாம்பரம் தான். அவர் இந்த பகுதியிலே மாமன்ற உறுப்பினர். ஆக இந்த பகுதியில் நம்மளுடைய வேளச்சேரி ரோடிலிருந்து இரும்புலியூர் முடிகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த மாமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்ற முடியாது என்ற அளவிற்கு 1969 இருந்து 26 வரை 31, 26, 57 வருஷமா 57 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கு இருக்கிற கழகத்தோருடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே நம்முடைய யாரும் ஒருத்தர் 2 பேர் நம்மளால அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார், மேயர் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது நான் காலையில் போகும்போது பேசினேன், வந்தேன், இது போல் வந்தது என்று சொன்னார். ஆனால் அவர் பாதி உண்மையை சொன்னார், சிலது அவருக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் 3 தடவை ஓட்டு கேட்டு வர போய் நீ நிற்க வேணாம் உங்கள் பொண்ணு நில்லுன்னு சொன்னால் என்னை ஒத்துப்பார் அவர். அதுதான் அந்த அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாவே ஒத்துக்கிறேன்னு. நான் கூப்பிட்டேன் அவர் வீட்டுக்கு, வா கமலக்கண்ணான்னு வந்தா. என்னான்னு ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு படிச்சிருக்குது, மேயருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, 2வது மேயருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஜெயிச்சா ஒரு சான்ஸ் இருக்குது, உங்கள் பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துடலாமான்னு கேட்டேன். அவரும் எதுவும் மறைக்காமல் கொடுத்துடலான்னுட்டார் அவர். ஏன்னா நான் சொன்னால் நிறைய பேர் தலையாட்டுவாங்க, அது அவர் ஒருத்தர் தலையாட்டார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் முடிவு பண்ணி தான் ஆண்கள் இருக்கிற பகுதியில் இந்த அம்மாவை போட்டு வெற்றி பெறவும் வைத்தோம். இன்றைக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை அது எப்படி இப்போ சொல்கிறது, ஒன்று கணக்கு ஒன்று சொல்லி நான் மாட்டிக்கூடாதுல்ல, இப்போ காலனின்னு சொல்லக்கூடாது. என்னப்பா சொல்கிறதுக்கு தமிழில் இல்லை அதுக்கு என்ன சொல்கிறாங்க, கோடு என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் கோடு தனி தொகுதி இல்லை, ஆமாம் ரிசர்வேஷன். அவங்க தான் நிற்க முடியும், ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நிற்க முடியும் என்று சென்னை மாநகராட்சி மேயர், தாம்பரம் மாநகராட்சி மேயர், ஆவடி மாநகராட்சி மேயர் 3ம் பெண்ணாக இருந்து அப்புறம் அது ஆணாக மாறி இதை மட்டும் பெண்ணாகி
எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் என்று சொன்னால், நான் இருக்கிற வரை தாம்பரம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இன்னொருவர் கைக்கு போகாது என்பது எனக்கு உறுதியாக தெரியும். இன்னொரு பக்கம் யார் வந்தாலும் சரி, தாம்பரத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தான் அந்த பதவியில் அமர வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருப்பேன் எப்பொழுதுமே. அந்த வகையில் தான் நான் நகரமன்ற தலைவராக இருந்தேன். நான் நகரமன்ற தலைவருக்கு போனதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மளுடைய வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர் நகரமன்ற தலைவராக இருந்தார். அதற்கு பின்னால் காங்கிரஸுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸில் யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தா அது ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. கடைசியாக இதே தாம்பரத்தில் பிறந்து வளர்ந்த மணி அவர்கள்தான் நகரமன்ற தலைவராக நாங்கள் அன்றைக்கு அமர வைத்தோம். அதற்கு பின்னால் இப்பொழுது மேயரானவுடன் இப்பொழுதும் அந்த பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைன்னா, இந்த அம்மா கல்யாணம் ஆகி திருப்பூருக்கு போட்டாங்க. ஆனால் இன்னொரு அம்மாவை நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த அம்மா இன்னொரு ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணின்னு இந்த ஊருக்கு வந்தாங்க. ஆனால் என்னுடைய குறிக்கோள், இந்த தாம்பரத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தான் முதல் மேயராக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தது மட்டுமல்ல, நான் சொன்ன வரலாறை இன்னும் 50 ஆண்டுகள் இல்லை, 50 ஆண்டுகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. இனிமேல் நம்முடைய ரெக்கார்டை இனிமேல் யாருமே உடைக்கவே முடியாது. இது இப்பொழுது தெரியாது. ஹிஸ்ட்ரி எழுதும்போது, வரலாறு எழுதும்போது, படிக்கின்ற போது, நமக்கு பின்னால் வருவர்கள் பார்க்கின்ற பொழுது அத்தனை பேருமே தாம்பரத்தை சார்ந்தவர். இது தாம்பரம் இப்பொழுது வளர்ந்து விட்டது, மிகப்பெரிய வளர்ச்சி. பல்வேறுபட்ட சமுதாய மக்கள் இருக்கிறது. இதே வார்த்தையை நான் போய் தாம்பரம் மீட்டிங்கில் பேச முடியாது. ஏன் சொல்லுங்க? அங்கே வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க தான் மொத்த பேர் இருக்கிறாங்க. நான் அந்த கார்னரில் இறங்கி நடந்து வரும்போதே பார்த்தேன். லெஃப்ட் சைடில் சிவகுமார் ஒருத்தர் வீடுக்குதா? யார் பூத் ஏஜென்ட்? யார் இருக்குதாப்பா? சிவகுமார் வீடு முதல்ல இருக்குதுப்பா. இங்கேருந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் முதல் வீடு என் கூட பட்சம் தான் சிவா. அதுபோல் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே பூர்வீகமாக இங்கே இருந்தவர்கள், இங்கே பிறந்து வளர்ந்தவர் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்களுக்கு இன்னும் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய நாங்கள் சொல்லிக்கினே போகலாம். நாங்கள் என்னென்ன செஞ்சோம், மகளிருக்கு என்ன செய்தோம் என்று. நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நம்மளுடைய தலைவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நம்மளுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட, நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. 3.5 மணி நேரம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி பொருளாதார நிபுணர், அவர் பெயர் என்ன பாது அருண் பேர் சீனிவாசன் சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய பொருளாதார அனலைஸ் பண்ணுறவர். பொருளாதாரம் அனலைஸ் பண்ணுறதுன்னா ஏதோ தாம்பரம் முனிசிபாலிட்டியை மட்டும் அனலைஸ் பண்ணுறாள் நினைக்காதீங்க. இல்லை, நேற்று பேசினவர் சைனாவுடைய பொருளாதார வளர்ச்சி, அமெரிக்காவுடைய நான் ஒரு முறை பத்திரிகையில் செய்தி படித்தேன். என்ன செய்தி என்று சொன்னால், இப்போ இருக்கிறார் பாருங்க குருமூர்த்தி, துக்ளக்குடைய ஆசிரியர், அவர் ஆடிட்டர். அவரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். ஒரு 30-35 ஆண்டு காலத்துக்கு முன்பாக நான் அவர் கட்டுரையில் படிக்கின்ற போது சொன்னார், ஒரு காலத்தில் அமெரிக்காவே திவாலாயிடும் என்று சொன்னார். அமெரிக்கா எப்படிப்பா திவாலாகும்? அவனை கேட்ட அவன் என்ன சொல்கிறான், 150 வருஷத்துக்கு தேவையான அணுகுண்டு உலகத்தை அழிக்கக்கூடிய அத்தனை ஆயுதமும் எங்கிட்ட இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாரு ட்ரம்ப்பு. அந்த ஊர் அழிந்து போகும் என்று அவர் சொன்னார். அதுக்கு காரணம் பல காரணங்கள் சொன்னார். அதுபோல் அந்த பொருளாதார நிபுணர் சொன்னார், சைனா வளர்ச்சி, மற்ற ஊர் வளர்ச்சி, தமிழ்நாட்டு வளர்ச்சியை நீங்கள் இந்தியாவிலே ஒப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் சைனாவோடு தான் நீங்கள் ஒப்பிட முடியுமே தவிர. அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், சுப்பிரமணியன் பேர், அவர் பேர் சுப்பிரமணியன். பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்கன்னா தெரிந்திருக்கும். அவர் இன்றைக்கு வளர்ச்சி மற்ற மாநிலம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே 8% இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் 11.19% வளர்ச்சியில் இருக்குது. சரி, வளர்ச்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமர்ந்திருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி,
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது பொருளாதார கஷ்டம் இருக்குதா, பண கஷ்டம் ஏதாவது இருக்குதா, வேலை இல்லைன்ற ஒரு நிலை இருக்கிறதா, இல்லது மருத்துவ கஷ்டம் இருக்கிறதா, நம்மளை கேட்பதற்கு இந்த அரசை காது கொடுத்து கேட்பதற்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? இப்படி பல்வேறுபட்ட அரவிந்த் சுப்பிரமணியம் தானே, அரவிந்த் சுப்பிரமணியம் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். எப்படி நம்முடைய சிதம்பரம் இருக்காரோ, எப்படி ஒரு காலத்தில் மன்மோகன் சிங் இருந்தாரோ, இது போல ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கிறோம். ஆனால் மோடி அவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் பணம் கொடுக்கறது இல்லை, மழை பெய்ஞ்சா புயல் வெள்ளத்துக்கும் பணம் கொடுக்கறது இல்லை, 100 நாள் வேலை திட்டத்துக்கும் பணம் கொடுக்கறது இல்லை, பசங்க படிப்புக்கும் பணம் கொடுக்கறது இல்லை. எப்படியாவது நம்ம நாட்டை பொருளாதார ரீதியாக சீர்குலைக்க வேண்டும் என்று முயற்சி எடுப்பவர் மோடியும் அமித்ஷாவும். நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, இந்த மாநிலத்தை வளர்ப்பேன் என்று சொல்லுபவர் நம்மளுடைய முதல்வர். இன்றைக்கு எப்படியாவது ஒரு திட்டத்துக்கு பேர் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம். இது மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தது. அந்த திட்டத்துக்கு பேர் தான் வச்சாங்க. காந்தி என்ன தப்பு பண்ணாரு? மகாத்மா காந்தியினுடைய பெயரே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நினைப்பது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்தை தூண்டி விடுகிறார்கள். இப்பொழுது இதே சுசீந்திரம் தான் இன்னைக்கு தேர் எழுத்தாங்களே, சுசீந்திரத்தில் தேர் எழுக்கிறாங்க. அங்கே போய் சாவர்கர் வாழ்கின்றாங்க. அன்றைக்கு அமைச்சர் அங்கே இருக்கிறார். ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தால் தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அதிலே குறியாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள், ஏன்னா இந்தியா முழுவதும் அவருடைய மதத்தை தூண்டுகிற பணியில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பாபர் மசூதி இடிச்சார்கள். அதன் மூலியமாக ஏன்னா நிறைய பேர் சாமிக்கு சாமின்றது இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கிட்ட தனியாக, அதுக்கு அரசியலுக்கு என்ன இருக்குது? நமக்கு தேவை அடிப்படை தேவைகள். உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க இடம் வேணும், மருத்துவ வசதி, சுகாதார வசதி வேணும், சாலை வசதி வேணும். இப்படி பல்வேறுபட்ட லைட் இருக்குது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பலராமன் தெருக்கு அந்த காவா தள்ளுறதுக்கு கூட வரமாட்டான் யாரும். அவரும் முன்னாள் கவுன்சிலர் தானே பலராமன், கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருந்தவர். எந்த அளவிற்கு கழிவுநீரெல்லாம் அங்கே போவோம், மலமெல்லாம் எப்படி இருக்கும். நான் இதே பகுதியில் இப்போ ரேஷன் கடை திறந்தமே, அதே பகுதியில் எப்படி இருந்தது என்று நான்லாம் சுற்றி பார்த்து, அதுதான் நம்முடைய வேலுமணி அவர்கள் இந்த பகுதியினுடைய ஒரு காலத்து வளர்ச்சி, இப்பொழுது வளர்ச்சியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது நம்முடைய ஜோதிக்குமார் அவர்கள் ஏதோ 3 கோரிக்கை வைத்ததாகவும், அதிலே 2 கோரிக்கை நிறைவேற்றியதாகவும், ஒரு கோரிக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்று பெண்டிங்கில் இருப்பதாகவும் சொன்னார்கள். அந்த ஒரு கோரிக்கையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறோம். நம்முடைய வேலுமணி அவர்கள் இங்கே ஒரு மைதானமும் வேண்டும், எங்களுக்கு தனியாக குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை ஒரு 6 மாதத்துக்கு முன்ன வைத்திருந்தால் இந்நேரம்லாம் தரப்புழாவுக்கு நாங்கள் ரெடியாக இருந்திருப்போம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த தேர்தலும் நாம் தான் வரப்போகிறோம், நீங்கள் வந்தே கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்கிறார். தலைவர் கண்டிப்பாக தாம்பரம் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஒதுக்குவார். அப்படி ஒதுக்கினால் யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இந்த தொகுதி நம்மகிட்ட தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருப்பது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கழகத் தோழர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள், நீங்களெல்லாம் கொஞ்சம் தனி கவனம் எடுத்து தேர்தல் பணியில் இன்னொரு தடவை நாங்கள் வருவோம், பெட்ரோடிஸோடு வருவோம், என்னென்ன பணிகளை செய்தோம் என்று சொல்லுவோம். மருத்துவ சொன்னார் பாருங்க, தாம்பரத்தில் ஒரு மருத்துவமனை, இன்னும் அந்த மருத்துவமனையில் இன்னும் மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிலாம் வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக சொல்லுகிறேன், மிக சிறந்த மருத்துவர்கள் இன்னொரு மருத்துவமனை பக்கத்தில் 22 கோடியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மல்டி ஸ்பெஷாலிட்டி, அதில் இருக்கிற இன்னும் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்லாம், மெட்ராஸில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம், மெட்ராஸில் இருக்கிற மருத்துவர் என்று சொல்வதை விட
நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கின்ற மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டுகள்லாம் தாம்பரம் மருத்துவமனைக்கு வந்து ₹1 செலவில்லாமல் வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உயர்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் வேலுமணி சொன்ன போல மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, இன்னொரு பக்கம் வருத்தமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய மேயர் சொன்னது போல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, அவர் இன்றைக்கு மறைந்து விட்டாலும் அவருடைய நினைவஞ்சலியை வைத்து 1000 பேர் கூடக்கூடிய மக்கள், அதற்கு பின்னால் அக்கம் பக்கத்திலே பார்க்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்திகளை சொல்லக்கூடிய அளவிற்கு, இயக்கத்தினுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வகைகளுக்கு இந்த மேடை அமைந்தது. காரணம், வேலுமணி அவருக்கே உண்டான உரித்தான ஸ்டைலிலே பேசி அமர்ந்து விட்டார். அதற்கு பின்னால் ஜோதியும் காமராஜும் கொஞ்சம் மெதுவாக பேசி அமர்ந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் வந்த இந்திரன் அவர்கள் ரொம்ப வேகமாக பேசுவார். இன்றைக்கு ரொம்ப மெதுவாக பேசி உணர்ச்சி வசப்படாமல் பேசி அமர்ந்து விட்டார். நம்மளுடைய மேயர் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். நானும் உங்களுக்கு கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிறேன். நமக்கு எதிரி யாரு? இப்போ நமக்கு எதிரியே இல்லாத நாம் நின்றுக்கிறோம். நாம் தான் கூப்பிட்டு நம்முடைய துணை முதல்வர் சொல்கிறாரு, அதிமுக தான் எங்களுக்கு எதிரி, அதிமுக தான் எங்களுக்கு எதிரின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே ஜெயலலிதா என்ன தெரியுமா சொன்னாங்க? கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை, அதிமுக தான் எதிரின்றோம். நடுவில் ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு. சினிமா மோகத்தில் சில பேர் இருப்பாங்க, சின்ன பசங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களாம் நல்ல புத்தி சொல்லுங்கள். சினிமா அரசியல் நடத்த முடியாது. திமுக ஒண்டிதான் இந்த நாட்டை ஆள முடியும், காப்பாற்ற முடியும், ஏழை எளிய மக்களுக்கு உதவ முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து இத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.